வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் நல்லா எடுத்துகிட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க. மஞ்சத்தூளை நல்லா போட்டு கிளறி விட்டுங்க. ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் பூச்சி புழு எதாவது இருந்தால் அந்த வாட்டரில் வந்துடும். அதை அலசி நல்லா ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து காலிஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. பட் கூட வேணும்னா பச்சரிசி மாவு இருந்தால் கூட அதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறும். அப்புறம் நான் சிக்கன் 65 மசாலா பவுட்ரு போட்டிருக்கேன். நார்மல் சிக்கன் 65 மசாலா வேணும்னா கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு வேணுன்னா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். நான் ஹோம்மேடாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இது கூட நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு சால்ட் வேணும்னா நீங்கள் சால்ட் நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுவல் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணி நல்லா திருப்பி பாருங்க. ஒரு இதாக ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இது பண்ணி விடுங்க. காலிஃப்ளவர் கிரிப்ஸி அண்ட் ஸ்பைசியாக ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.